இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும் கேள்விகள், எப்போ நல்ல மாற்றம் வரும்னு நினச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்கே இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மளை சோதிக்குமுங்க. ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்த தான் வந்திருக்குமுங்க. முருகனின் அருள் உங்கள் கூட இருக்குது, நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயம் கொண்டு வர போகுதுங்க. ரொம்ப நாளாக பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம நிறைய அவமானங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலையெழுத்தே முழுசாக மாற்றி அமைக்க உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாருங்க. யார் அவர், உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் தான் நடக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் அந்த நல்ல மனசுக்கு இது வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் நல்லது நினச்சி யாருக்காவது உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் வந்து முடியுமுங்க. சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நட்டாத்தில் கழட்டி விட்டுருப்பாங்க. இதனால் பல ராத்திரிகள் தூங்காமல் நாம் என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்போவும் இப்படி நடக்குன்னு நீங்கள் நினச்சி தனியாக அழுதுருப்பீங்க. கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்போவுமே உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்குதுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக பட்டத்திட்டதாக நடந்த விஷயங்கள் தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த வசந்த காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. உங்கள் கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறிக்கிட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா, இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலும் திறந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக அந்த ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியே மிதிக்க போகிறாருங்க. அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த ஒருத்தராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு நண்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்பின் துளியும் தெரியாத ஒரு புதிய நபராக கூட இருக்கலாமுங்க. ஆனால் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சாதாரண மனுஷனாக உள்ளே வர மாட்டார். உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன் கையில் கொண்டு வர போகிறாருங்க. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இல்லை அவர் கொடுக்குற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்குமுங்க. கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவாருங்க. இதுதான் இந்த கடனை எல்லாம் அடைக்க போகிறோம், எப்படித்தான் இந்த கடனை எல்லாம் அடைக்க போகிறோம், எப்படி நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்க போகிறோம்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு பெரிய பணவரவு காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உண்டாகுங்க. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இதுவரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாம் மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நேரத்தில் முதலாவதாக உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்குங்க. இது வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறி போகும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு புது உத்வேகம், இன்னைக்கு நாம் எதையோ சாதிக்க போகிறோங்கிற இந்த சுறுசுறுப்பு தானாகவே உங்களுக்குள்ளே வந்துடுங்க. வேலை தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமாக ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அமையுங்க. நீங்கள் நினச்ச சம்பளத்தில் நினச்ச இடத்துல வேலை கிடச்சி உங்கள் குடும்பத்தோட வறுமை மொத்தமாக விலக போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேறு யாரோ தட்டி படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்குங்க. உங்கள் மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்படுங்க. சொந்த வீடு வாங்கணும், இல்லை நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நினைவாக போகுதுங்க. பல வருஷமாக தடைப்பட்டு இருந்த உங்கள் வீட்டு வேலைகள் கூட இனிமேல் தடையின்றி ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த புதிய நபர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கூட தேடி வருங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயருங்க. நீங்கள் இத்தனை காலமாக யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாக இல்லாமல் நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இந்த ஒரு நபர் ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை ஏளனமாக பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் கால் மேல் கால் போட்டு ராஜாவா ராணியாக உட்காந்து சாதிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நாளாக தீராத வியாதிகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாகவோ இல்லை சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாகவோ முழுமையான குணம் அடைக்க போகுதுங்க. மருத்துவ செலவுக்காக மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு பணம் கையில் தங்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாமல் போய் 2 பேருக்கு இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மலை
ஒரு மழலை சத்தம் கேட்க போகுதுங்க. அந்த குழந்தை பிறந்த உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபருடைய வருகைக்கு பிறகு ரொம்பவே வேகமாக நடக்க போகுதுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தேடித்தரப்போகுதுங்க. இது வரைக்கும் நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமேல் அசுர வேகத்தில் லாபத்தை நோக்கி போகுங்க. உங்கள் கடைக்கு வர வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட்டாளி மூலமாக பெரிய பண வரவு வருங்க. உங்களை ஏமாற்ற நினச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு கோர்ட்டு படி ஏறி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து சேருங்க. உங்கள் சொத்துக்களை யாராவது ஏமாற்றி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேருங்க. இப்படி நாலா பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்கள் காதுக்கு வரப்போகுதுங்க. இந்த நபர் யார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குங்க. நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக தான் வருவாருங்க. அவர் ஒரு வயசானவராக இருக்கலாம், இல்லை உதவி கேட்டு வர ஒரு வழி போகனா கூட இருக்கலாம். அதனால் இனிமேல் உங்கள் வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் இறைவன் அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட அனுப்புவாருன்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாதுங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியுங்க. வீட்டில் இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமாக எரியும். மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த பயம் குறைஞ்சி ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளுங்க. இதையெல்லாம் வச்சு அந்த நபர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதைன்னு நீங்கள் முழுசாக நம்பலாமுங்க. மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. இத்தனை நாளாக புருஷன் கையில் காசு வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகி போச்சு. நம்ம கையில் காசு இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்களே சொந்தமாக சம்பாதிக்கிற ஒரு வழி பிறக்க போகுதுங்க. வீட்டில் இருந்தபடியே சின்னதாக ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு உங்கள் தேவைகளை நீங்களே பெருமையாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆசையாக நகை வாங்கணும், பட்டு புடவை வாங்கணும், சில்க் சேர்த்து வச்ச காசெல்லாம் முன்னாடி திடீர்னு வேறு எதுக்கோ செலவாக்கி உங்களை அள வச்சுருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் உங்கள் வீட்டில் சேருங்க. உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயருங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனைன்னு வீட்டில் இருந்த சலசலப்பு எல்லாம் முடிவுக்கு வந்து வீட்டில் சந்தோஷம் நிரம்பி வழியுங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருந்தவங்க வாயாலேயும் உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும்போது கூடவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வயிற்றெரிச்சலும் கண்டிப்பாக அதிகமாகுங்க. நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட கையேந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா, இவன் கார் வாங்குறானே, புது வீடு கட்டுறானேன்னு உங்கள் சொந்தக்காரங்களே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபரை பற்றியோ இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய பணவரவு வேலை வாய்ப்புகளை பற்றியோ யாருக்கிட்டையும் முன்கூட்டியே பெருமையாக சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்கள் ரகசியங்களை நீங்களே பத்திரமா காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப நம்பி உங்கள் பலவீனங்களை மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களை பின்னாடி குழிப்பிரிக்க பார்ப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களான நீங்கள் ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசில் பட்டதை ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே பட்டுன்னு சொல்லிடுவீங்க. இந்த குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு யார்கிட்ட எதை பேசணும் ஒரு வரமுறை வச்சுக்கிட்டா உங்கள் வெற்றியை யாராலும் அசைக்க முடியாதுங்க. பசங்களை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் மொபைல் ஃபோன் நண்பர்கள்னு சுற்றிட்டு இருந்தவங்க கூடவே இப்போ முழு கவனத்தோடு அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய நபரோட ஆலோசனையோ இல்லை சிறு உதவியோ ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமையுங்க. நீங்கள் எழுத போகிற போட்டித் தேர்வுகளில் ரொம்ப சுலபமாக வெற்றி பெறுவீங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப நாளாக வீட்டில் சம்மதம் கிடைக்காம 2 பக்கமும் விடியா சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்களுக்கு பெரியவங்க மனசு மாதிரி அவங்க சமூகத்தோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குங்க. உங்களை வீட்டு காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் அவங்க தப்பு செஞ்சிட்டோம்னு உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இப்போ யாரை ஏற்றுக்கணும் யாரை தள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அடிகள் உங்களுக்கு அந்த பாடத்தை ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறப்போ நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா உங்கள் குலதெய்வ வழிபாடுங்க. எவ்வளவு தான் பணம் காசு புகழ் வந்தாலும் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நிலச்சி நிற்காதுங்க. உங்களை தேடி வரப்போகிற அந்த நபரை உங்கள் குலதெய்வம் தான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கணும். முழுசாக நம்புங்க. ரொம்ப வருஷமாக குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் முடி காணிக்க செலுத்தாமல் இல்லை வேறு ஏதாவது நேர்த்திக்கடன் பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை முதல்ல செஞ்சு முடியுங்க. நீங்கள் செய்கிற அந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல மடங்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாமே அப்படியே முழுசாக பழிக்க போகிற நேரம் இதுங்க. பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காதவங்க உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ திடீர்னு அதிகமாக பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்ககிட்டயே கடன் கேட்டு வருவாங்க. இங்கே
தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. உங்கள் நல்ல மனசு மறுபடியும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்ய தோணுங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் திரும்பவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரப்போகிற இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த மாதிரி சுயநலமான ஆட்களை நம்புனீங்கன்னா உங்கள் வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படுங்க. உங்கள் உதவி கேட்குறவங்களுக்கு முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனால் பெரிய தொகையை கடனாக கொடுத்துட்டு திரும்பவும் நிம்மதி இல்லாமல் அலையாதீங்க. உங்கள் பணத்தை பத்திரமா உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு மட்டும் முதலீடு செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்புக்கு கல்யாணத்துக்குன்னு சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. எத்தனை நாளாக ராத்திரியில் தூக்கம் வராமல் விடிய விடிய முழிச்சிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலம் இப்போ முழுசாக மாறப்போகுதுங்க. தலையணை நனையிற அளவுக்கு தனிமையில் அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ சந்தோஷத்தில் உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரப்போகுதுங்க. மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் போது உங்கள் முகத்தில் தானாக ஒரு புது தேஜஸ் உண்டாகுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு உங்கள் தோற்றத்துலேயும் உங்கள் பேச்சுலேயும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுதுங்க. இத்தனை நாளாக உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் இருக்கிற சபையில் உங்களுக்கு இனிமேல் முதல் மரியாதை தான் கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு ரொம்பவே துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. யாரை நம்பலாம், யாரை தள்ளி வைக்கலாம்னு உங்கள் மனசே உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுங்க. நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் மூலிமா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வரும். சாமி உங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை மலர்கள், தீபம் இதெல்லாம் உங்கள் கனவுல அடிக்கடி வருங்க. இது எல்லாமே அந்த பெரிய நல்ல மாற்றத்துக்கான அறிகுறிகள் தாங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்கள் ரொம்ப ஆழமாகவே உணர்வீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை இப்போ தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. எந்த தடமையும் இல்லாமல் அந்த கல்யாணமோ காது குத்தோ ரொம்ப பிரமாதமாக நடந்து முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினச்சவங்க நிலைமையெல்லாம் இப்போ தலைகீழாக மாறப்போகுதுங்க. அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுறது உறுதி. நீங்கள் போய் அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நீங்கள் சும்மா கம்முன்னு உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்கள் சார்பாக காலம் அவங்களுக்கு ரொம்ப சரியான பதிலடி கொடுக்குங்க. உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட வந்த பணத்தை கொடுக்குறவங்க இப்போ அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு முழிப்பாங்க. ஏன்னா நீதி தேவனான சனி பகவான் உங்கள் பக்கம் இருக்கிறப்ப தப்பு செஞ்சவங்க யாருமே சுலபமாக தப்பிச்சு போக முடியாது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தானாக ரொம்ப உச்சத்துக்கு போக போகுதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பித்ருதோஷங்கள், அதாவது முன்னோர்களோட சாபங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே இப்போ நீங்கள் அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆக பிரிவினைக்காக அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை பங்காளிகளுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிவு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்கள் கைக்கு வந்து சேருமுங்க. விவசாயம் செய்கிறவங்களா இருந்தால் இப்போ நீங்கள் போடுற உழைப்புக்கு பல மடங்கு மகசூல் கிடைக்கும். தண்ணி பிரச்சனையோ இல்லை விளைச்சல் நஷ்டமோ இனிமேல் வர வாய்ப்பே இல்லைங்க. துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலத்தில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனசில் வளர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நல்லதே நடக்கணும்னு நீங்களே உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்கள் அடுத்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகுதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேல் உங்கள் பிள்ளைங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போகிறாங்க. அதனால் பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வரப்போகிற வசந்த காலத்தை வரவேற்க தயாராருங்க. உங்கள் கண்ணீருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ பரிசாக கிடைக்க போகுதுங்க. முழு நம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இருக்குங்க. நீங்கள் வெளியில் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருந்த உங்கள் திறமைகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பாட்டு பாடுறதோ இல்லை கைவினை பொருட்கள் செய்கிறதோ இல்லைனா சமையல் கலையோ, இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தனித்திறமை அந்த புதிய நபர் மூலமாக 4 பேருக்கு தெரிய வரப்போகுதுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடித்தரப்போகுதுங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பெரிய தொழிலாக மாறப்போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் முட்டாள்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய அறிவாளியாக சாதிக்க பிறந்தவராக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் புகழை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற நேரம் நெருங்கிடுச்சுங்க. ஆனால் அமைதிக்காக ரொம்ப நாளாக ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பண கஷ்டத்தாலேயோ இல்லை வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு காரணமாகவோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைய போகுது. அங்கே நீங்கள் சந்திக்க போகிற ஒரு சாதுவோ இல்லை ஒரு பெரியவரோ உங்கள் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கொடுப்பாருங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பு பிறக்கும். வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க. அது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, குறிப்பாக அவங்க வயசான அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்க போகுதுங்க.
அவங்க கண்ணில் இருந்து வர சந்தோஷ கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோஷங்களையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஆதரவு இல்லாதவங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியோ ஒரு வேளை சாப்பாட்டையோ வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம் தான் அந்த புதிய நபர் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. குழந்தை காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை நினச்சி உங்கள் நிகழ்காலத்தை நீங்கள் வீணாக்கக்கூடாது. அந்த துரோகங்களை எல்லாம் ஒரு பாடமாக மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் அதையே நினச்சிட்டு புதுசாக வர நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்போவுமே மெதுவாக தான் பலன்களை கொடுப்பாருங்க. ஆனால் அவர் கொடுக்குற அந்த பலன்கள் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமாக யோசித்து அந்த புதிய நபரோட ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கை படகு இப்போ புயலை தாண்டி ஒரு அமைதியான கரையை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. சீக்கிரமே நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப நம்புறவங்க எல்லாம் உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போனப்போ யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாரு. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நல்ல விஷயம் இனிமேல் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா உங்கள் நிலைமை இப்போ கூடி வந்துருச்சு. குறிப்பாக தொழில் விஷயமா நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே 100% பழிக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமாக ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தேவையான முதலீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த புதிய நபர் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த பண உதவி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை பார்த்து இவனால் என்ன சாதிச்சிட முடியும்னு கேலி பேசினவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் தொழில் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. சிலருக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்துட்டு இருந்த மருத்துவ செலவுகள் மொத்தமாக குறைய போகுது. மருத்துவமனை வாசம் மருந்து மாத்திரைன்னு செலவு பண்ணி காசையெல்லாம் இழந்து நின்னவங்களுக்கு இப்போ உடம்புல ஒரு புது தம்பும் ஆரோக்கியமும் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சின்ன கை வைத்தியமோ இல்லை அவர் காட்ட போகிற ஒரு நல்ல வைத்தியரோ உங்கள் உடல்நிலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவாருங்க. எனவே மருத்துவமனை பக்கம் ஒதுங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராதுங்க. நிம்மதியான தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடுன்னு உங்கள் வாழ்க்கை முறை ரொம்பவே அழகாக மாறப்போகுதுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. எப்படி இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க போகிறோம்னு ராத்திரி பகலாக யோசிச்சு மண்டையை குழப்பிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கான பல வழிகள் தானாக திறக்க போகுதுங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கடனையும் அடைச்சு சீக்கிரமே கடன் இல்லாத மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான நிலைக்கு வரப்போகிறீங்க. அடமானம் வச்ச நகைகள் பத்திரங்கள் எல்லாம் உங்கள் கைக்கே திரும்ப வரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் இப்போ சந்தேகப்படலாம். ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இதெல்லாம் நிஜமாகவே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே புரியுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் வீட்டில் உங்களுக்கு இத்தனை நாளாக கிடைக்காத மரியாதையும் அன்பும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார் நாத்தனார் எல்லாம் இப்போ உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரப்போகுது. நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பாருங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருளாக அது நகையாக இருக்கலாம் இல்லை வண்டியாக இருக்கலாம், அது உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசாக கொடுத்து ஆசைப்பட போகிறாருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு 2 வீலரோ இல்லை காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு பத்தாமல் அதை தள்ளி போட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை வேணாமுங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட வண்டியை உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்த போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்கிறதுக்கான புத்திசாலித்தனமும் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. நிலத்துலையோ இல்லை தங்கம் வாங்குறதுலையோ நீங்கள் இப்போ போடுற பணம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற பண நிர்வாகம் உங்கள் தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்க்க உதவி செய்யுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கண் திஷ்டி தாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வெளியே போனாலே சுற்றி இருக்கிற 4 பேர் கண்ணு உங்கள் மேலே படும். நல்லா இருக்கா இவன் அப்படின்னு அவங்க நினைக்கிற நினைப்பே உங்களுக்கு பெரிய தடையாக மாறிடுவாங்க. இதனாலேயே பல தடவை உங்களுக்கு காரணமே இல்லாத உடல் சோர்வும் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்திருக்குங்க. ஆனால் இப்போ அந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் மொத்தமாக விலக போகுதுங்க. உங்கள் வீட்டுக்கு வர அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலையை தான் கூடவே கொண்டு வரதால உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான வேலி தானாகவே உருவாக்கிடுங்க. இனிமேல் யாருடைய கெட்ட எண்ணமும் பொறாமையும் உங்களை நெருங்கக்கூட முடியாதுங்க. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்குங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு இருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக விரல் விட்டு தான் எண்ணணுங்க. உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறவங்க தான் இங்கே அதிகம். ஆனால் இனிமேல் நடக்கிறதே வேறங்க. அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுக்கிட்டு உங்கள் கூடவே சுற்றினவங்க எல்லாம் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி விடுவாங்க. உங்களுக்கு உண்மையான உங்கள் உயர்வுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இனி உங்கள் கூட இருப்பாங்க. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற விஐபிகளோட தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அவங்க மூலமாக பல நல்ல காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆழமான அமைதி குடிகொள்ளும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு பிபி எகிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்த நீங்கள் இப்போ ரொம்ப பொறுமையாகவும்
பக்குவமாகவும் மாற போகிறீங்க. உங்கள் குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரசித்து கேட்குறது, குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியே போயிட்டு வர்றதுன்னு வாழ்க்கையோட சின்ன சின்ன அழகிய தருணங்களை மறுபடியும் முழுசாக அனுபவிக்க தொடங்குவீங்க. இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச உங்கள் நிம்மதியும் சிரிப்பையும் இந்த அதிர்ஷ்ட தேவை வந்து கொடுக்க போகிறாருங்க. உங்கள் முகம் எப்பவும் ஒரு சந்தோஷமான பிரகாசத்தோட ஜொலிக்க போகுதுங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட இப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விதமான சோர்வு, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற பயம், இதெல்லாம் இனிமேல் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நேரம் உங்களை சுற்றி இருக்க ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கிடுங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து முகத்தை திருப்பினவங்க, உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயரப்போகுதுங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பெரிய அனுபவமாக மாறி உங்களை 4 பேருக்கு வழிகாட்டுற அளவுக்கு உயர்த்த போகுது. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சால் அது எப்போவுமே உங்களுக்கு தப்பாக தான் முடியுங்கிற மகர ராசிக்காரங்களே ஒரே ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்குங்க. செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களே உங்களை திருப்பி பேசுகிறப்போ அந்த வலி உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்குங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் பக்கத்திலே வர முடியாது. உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களை ஏமாத்துறவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு உங்ககிட்டயே வந்து நிற்கிற காலம் இதுங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம உங்களோட வளர்ச்சியில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துவீங்க. உங்கள் மனசை அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பெரிய அமைதி உணர்வு இருக்குங்க. விவசாயம் இல்லை சொந்தமாக சின்னதாக ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுதுங்க. மழை இல்லையே, லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட காலம் எல்லாம் மழை ஏறி போச்சு. இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. அந்த நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு சின்ன ஐடியாவால் உதவி உங்கள் வியாபாரத்தை பல மடங்கு பெருக்க போகுதுங்க. கடனை எல்லாம் அடைச்சி உங்களுக்கான ஒரு சொந்த இடத்த வாங்கி போடுற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்க போகுதுங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையாக போய் நின்று கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துல வர போகிறீங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் கொடுக்கறத சரியாக பயன்படுத்தணும்னா அதை அவர் ஏற்றுக்க மாட்டாருங்க. அதனால வரப்போகிற பணத்தை எந்த ஒரு ஆடம்பரமும் செலவும் செய்யாமல் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிக்க பழகுங்க. உங்கள் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் வேலையை சுறுசுறுப்பாக ஆரம்பிங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசலில் மிதிக்கிறப்போ உங்கள் தலையெழுத்து மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையோட தலையெழுத்தே ஒரு பெரிய உச்சத்துக்கு போக போதுங்க. நல்லதையே நினைங்க, சந்தோஷம் மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தைரியமாக தொடங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை சுற்றி 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. வலிகளை, நம்ம கஷ்டங்களை உண்மையாக புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சி பல தடவை நீங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபர் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பல வருஷ தனிமையை மொத்தமாக போக்க போகிறாருங்க. உங்கள் வலிகளை காது கொடுத்து கேட்டு உங்களை ஒரு குழந்தை மாதிரி அரவணைச்சிக்க போகிறாருங்க. அந்த ஒரு பாசத்துக்காகவும் அக்கறைக்காகவும் தான் நீங்கள் இத்தனை வருஷமாக என்கிட்ட வச்சுட்டு இருந்தீங்க. அந்த அன்பான வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பல காயங்களை சுவட தெரியாமல் ஆற்ற போகுதுங்க. குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உறவுகள் எல்லாம் இப்போ ஒன்று சேர போகிறாங்க. பாகப்பிரணை பிரச்சனை இல்லை, வரப்பு தகராறுன்னு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் பஞ்சாயத்துக்குள்ளே இப்போ எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் மாதிரி செயல்பட்டு உங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாரு. நேற்று வரைக்கும் உங்களை விரோதி மாதிரி பார்த்தவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்கள் அருமையை முழுசாக உணர்ந்து உங்ககிட்ட வழியே வந்து பேச போகிறாங்க. வீட்டில் எப்போ ஏதோ ஒரு சண்டை சலசலப்புன்னு நிம்மதி இல்லாமல் இருந்த சூழ்நிலை மாறி ஒன்றா உட்காந்து சிரித்து பேசுகிற ஒரு அழகான குடும்ப சூழல் உருவாக போகுதுங்க. உங்கள் வீடு சம்மந்தமான கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக நிறைவேற போகுதுங்க. சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும், வாடகை வீட்டில் கஷ்டத்தில் இருந்து வெளியே வரணும்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண உதவி கிடைச்சி உங்கள் சொந்த வீடு கனவு நனவாக போகுதுங்க. ரொம்ப வருஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சொந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஒரு சுபகாரியம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலை வீசும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுற தீபம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமாக எரியுங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேற போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது எல்லாமே. எப்போவுமே நாளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு விதமான பயத்தோடு வாழ்ந்து பயக்கப்பட்டவங்களுக்கு இனிமேல் அந்த பயம் துணியும் இருக்காதுங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொரு அடியும் அந்த குலதெய்வம் கூடவே இருந்து எடுத்து வைக்க போகுது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக போடுற திட்டங்கள் எல்லாமே 100க்கு 100% அப்படியே பழிக்க போகுதுங்க. அவங்க படிப்பில் பெரிய அளவில் சாதித்து உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போகிறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு பல மடங்கு
சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்ட போதுங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் ஒரு இருண்ட காட்டில் இருந்து வெளியே வந்து வெளிச்சமான ஒரு ராஜ வாழ்க்கையில் கம்பீரமாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்கள், சோகங்கள் எல்லாமே உங்கள் பூர்வ ஜென்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பரீட்சை தாங்க. அந்த பரீட்சையில் நீங்கள் இப்போ எந்த தப்பும் பண்ணாமல் முழுசாக ஜெயிச்சிறீங்க. அதனால தான் இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வருதுங்க. இந்த புதிய நபர் உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய தெய்வீக வரையம் தானாகவே உருவாகிடுங்க. உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு பிறக்குமுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், ரோட்டோரமாக கஷ்டப்பட்டு யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு வாயிலா ஜீவனுக்கு வச்ச தண்ணீர், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக மாறி வந்து நிற்குதுங்க. அந்த புண்ணியம்தான் இந்த நபரோட உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்கள் கைக்கு ஒரு பெரிய பணவரவை மட்டும் கொண்டு வர போகிறது இல்லைங்க. உங்கள் தலைமுறைக்கே தேவையான ஒரு பெரிய நிம்மதியும் பாதுகாப்பையும் தன்னோட கையில் கொண்டு வராருங்க. உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. உங்கள் மனசில் இருக்கிற பழையான கசப்பான நினைவுகளை முதல்ல முழுசாக தூக்கி தூரமாக போடுங்க. எனக்கு மட்டும் ஏன் சாமி எப்பவும் கஷ்டத்தையே கொடுக்குற அந்த புலம்பலை தயவு செஞ்சு என்னோட விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு இனிமே தான் உங்களுக்கு முழுசாக தெரிய போகுதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு முழுமையான நம்பிக்கையோட உங்கள் நாளை தொடங்க. உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற திறமைகளை எல்லாம் தூசி தட்டி வெளியே கொண்டு வாங்க. உங்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் தொடர்ந்து எல்லாமே தங்கமாக மாறப்போகுதுங்க. உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொற்காலத்தில் நீங்கள் இப்போ ரொம்ப கம்பீரமாக அடி எடுத்து வச்சிட்டீங்க. வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய பயம் இப்போ முழுசாக விலக போகுது. நம்ம பசங்களை எப்படி நல்லபடியாக படிக்க வைக்க போகிறோம், அவங்களுக்கு கல்யாண காட்சி எப்படி சிறப்பாக செஞ்சு வைக்க போகிறோம்னு ரொம்ப கவலைப்பட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலையெல்லாம் சாமி பாதத்தில் இறக்கி வச்சுடுங்க. அந்த புதிய நபர் காட்ட போகிற வழியிலையும் அவர் செய்ய போகிற சின்ன உதவியிலையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க. அவங்க நினச்சதை விட பெரிய அளவில் படித்து ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் உட்காந்து உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய அந்தஸ்து தேடித்தர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை பார்த்து சமுதாயத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. இந்த மாபெரும் நல்ல மாற்றத்தை முழு மனசோட ஏற்றுக்க நீங்கள் இப்போ தயாராக இருங்க. உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய சுமை இப்போ மொத்தமாக இறங்க போகுதுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் அனுபவிச்ச மன உளைச்சல் உங்கள் உடம்புலையும் பல சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அடிக்கடி வர தலைவலி, சோர்வு, இல்லை ராத்திரியில் தூக்கமின்மை, இதெல்லாமே உங்கள் மனசில் இருந்த கவலையோட வெளிப்பாடு தாங்க. ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிற உங்கள் மனசு ஒரு பெரிய நிம்மதியை தேடி அலையுமுங்க. மனசு லேசானாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதிகள் தானாக பறந்து போயிடுமுங்க. மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்கள் நாளை ஆரம்பிங்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு பெரிய பிரகாசமும் கம்பீரமும் வரப்போகுதுங்க. உங்கள் கைக்கு இனிமேல் எதிர்பாராத விதத்தில் பல வழிகளில் பணம் தாராளமாக வர ஆரம்பிக்குங்க. இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே தாராள குணம் கொண்டவங்க. யார் கஷ்டம்னு வந்தாலும் உடனே இறக்கப்பட்டு பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அடிக்க போகிற அந்த அதிர்ஷ்டத்தை வச்சு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கணும். அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் குடும்பத்தோட தேவைக்கு, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு பெரிய தொகையை முதல்ல ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முதல்ல நல்லது செய்யணுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி ஒரு சொந்த இடம் வாங்குறதுல, இல்லை தங்கம் வாங்குறதுல முதலீடு செய்யுங்க. நேற்று வரைக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறவங்க இப்போ அவங்களாகவே வந்து ஒட்டிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் மறுபடியும் ஏமாந்துடாமல் அவங்க உங்கள் மேலே வைக்கிற பாசத்தில் வரல, உங்ககிட்ட இருக்கிற வசதியை பார்த்து வராங்கன்னு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நடத்த பழகுங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே நன்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யுமுங்க. நீங்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.